வலைக்கம் அஸ்ஸலாம். பேர் சொல்லுப்பா. நந்தினி மேம். நந்தினி. ஏன் நந்தினி வரல? 2 மாசம் கேப். இதுதான் வேலையா உண்டு? வந்து புலம்புவா, வந்து சொல்லுவா, மேடம் நான் இப்போ இனிமேல் பாருங்க கரெக்டா வருவேன் மேடம். நான் ஜாபுக்கு போறேன் மேம். இன்னைக்கு லீவுன்றதால தான் வந்தேன். வெயில் காலம் ஸ்கின்னை பார்த்துக்கணும், அவ்வளோதான். பிக்மெண்டேஷன் எல்லாம் வந்து ஒரு மாதிரி ஆகிடும். முகம் இப்போவே இல்லையே, உங்கள் முகம் இல்லையே. இது வெயிலில் போகிறீங்களா? வெயில் வேலையா? என்ன வேலை? இல்லை மேம், கிளினிக்கில் என்ட்ரி போடுறது. ஏன் அப்போ இவ்வளோ ஹெவியாக இருக்கு முகம்? நல்லா கூட்டிகிட்டு போனால் கூட்டிகிட்டு வரல மேம். எனக்கு லைசன்ஸ் கிடையாது, இவ்வளோ வழியும் தெரியல. யாரும் ஹெல்ப் பண்ணுறது இல்லையா கூட்டிகிட்டு வரதுக்கு? இப்பயே முகம் அப்படி விடுறது. நீங்கள் எப்போ வந்தீங்க? ஸ்லிப் இருக்கு மேம். நான் திட்டுவீங்க தான் நான் முகம் பார்த்தாலே சொல்லிடுவேன் யார் ரெகுலரா வரா, யார் சரியா வரல. பசங்கள போங்க. 1 வருஷம் 2 வருஷமா? ஆமா, நீ வச்சிருக்க பார்த்தா கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. இல்லடா 23. ஆமா, நீ கொடுத்துருக்கிறது பாரு 23 வருஷம். 2 கரெக்டா இருந்துச்சு. இன்னைக்கு என்ன வருஷம்? 25. என்ன இயேசுக்கு போய் டிஸ்டர்ப் பண்ணாத, பாவம். நீங்க பண்ற இதுக்கு பாவம் அவரு. நமிக்குது மேம். முடியே வளர மாட்டேங்குது. பொடுகு டாண்ட்ரஃப் எவ்வளவு இருக்கு பாருங்க. டாண்ட்ரஃப் ஹெவியா இருக்கு. டாண்ட்ரஃப் இல்லையா? நல்லாவே இல்லையே. இப்படி இருந்தா முகமும் டர்ன் ஆயிடும், ஒரு மாதிரி ஆயிடும். கருப்பாயிடுச்சு மேம் முகம் ஃபுல்லா. அதான் க்ளோயிங்கே இருக்காது அவ்வளவா. ஓகேவா? பாருங்க, பொடுகு தான் நிறைய காட்டுது. நல்லாவே இல்லையே உங்க ஸ்கின். டாண்ட்ரஃப் கிட்ட அந்த அன்னைக்கு கொடுத்தோமா நம்ம? அதில் என்னென்ன கொடுத்தோம் காட்டு. 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சுட்டு வாங்க. சரியா ப்ராப்பராக எடுங்கப்பா. ஆயில் ஷாம்பும் பேக்கு. இப்போ ஷாம்பை மாற்றுவேன். டாண்ட்ரஃப் ஷாம்பு எடுத்துக்கணும், பேக்கும் போட்டுக்கணும். அந்த ஃபேஸ்க்கு வந்து என்ன ஏஜ் வந்து 33 மாறும், இதெல்லாம் மாறும். ஓகேவா? 20+ க்ரீம் தான் வரும். 33 தான். சின்ன பாப்பா மாதிரி தான் இருக்கேன். நந்தினி தானே? நந்தினி நல்லா சாப்பிட வேண்டியதான். நந்தி ஃப்ரூட்ஸு பிடிக்காதா? இப்போ அழகு வேணுமா வேண்டாமா? ஹீட்டை குறைக்கணும்னா ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும், கீரைகள் பழங்கள் எல்லாம் சாப்பிடணுமே. காய்கறியில் அடிக்கடி நீங்கள் சாப்பிடுங்க. பாலக்கீரை, பசலைக்கீரை, கேரட், பீட்ரூட் இதெல்லாம் அதிகமாக எடுத்துக்கணும். ட்ரையாக ஸ்கின்ல தேவையான மெலனின் கிடைக்காது. அப்புறம் நீங்கள் இது பிடிக்காதுன்னு சொன்னால் நான் என்ன சொல்கிறது? ஃப்ரூட்ஸாக சாப்பிட மாட்டீங்க? குழந்தை வயித்துல வச்சு கூட சாப்பிடலாம். ஐயோ, சாப்பிடணும். நியூட்ரிஷன் வேணுமே, விட்டமின்ஸ் வேணும். அந்த டிராப் மாதிரி கொடுத்தீங்க மேம். அது நான் முடிஞ்ச அளவு இருக்கா அது குடிங்க. அது ஒண்ணு இல்ல மேம். 2 வருஷம் கூட ஒண்ணா குடிங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. இதே எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு என்ன சொல்றது, ஃப்ரூட் சாலட், வெஜிடபிள் சாலட், வெள்ளரிக்காய், சுரக்காயெல்லாம் அதிகமாக உணவுல சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு அழகு வேணும்னா உணவு தான் ஃபர்ஸ்ட் மருந்து. அதை வச்சுட்டு தான் போகணும். வெயில் காலம் இப்போ வர்றது, பார்த்துக்கோங்க ஸ்கின்னை. கேழ்வரகும் எடுத்துக்கோங்க. அந்த கஞ்சி குடிக்கிறோம் மேம். கேழ்வரகு கஞ்சி முடி கலரவே மாட்டேன். கொட்டுது வந்து பாருங்க மேம். ஹாட் ஆயில் மசாஜ் கொடுக்கணும். கொடுக்குறீங்களா? ஷாம்பு க்ரீன் ஆப்பிள் ஷாம்பு வரும், எடுத்துக்கோங்க. ஹேர் மாஸ்க்கும் போடுங்க இப்போதைக்கு, வெயில் போகிற வரைக்கும். சோப்பு மேம்? சோப் சாஃப்ரான் தானே கொடுத்தேன். பிங்க் கலர் சோப்பா ஒயிட்டா? பிங்க் கொடுத்தீங்க. ஒயிட் சோப் கொடுக்குறேன், எடுத்துக்கோங்க. அது இது ஃப்ரூட் சோப். அது நீங்கள் தான் ஃப்ரூட்டே சாப்பிட மாட்டீங்களே, அட்லீஸ்ட் சோப்லையாவது ஃப்ரூட் போட்டு கொடுக்குறேன். ஒயிட் சோப் இருக்கும், அதான் எடுக்கணும். ஃபேஸ் பேக், ரோஸ் வாட்டர் போடணும். அரோமா அதில் கலந்து போடணும். நான் ஒரு வீடியோ அனுப்புகிறேன், இதில் ஹாய்னு மெசேஜ் கொடு. அது எப்படி யூஸ் பண்ணணும்னா வீடியோ அனுப்புகிறேன். ஆன்டி ஏஜிங் கிட் அது 30க்கு மேலே இருக்கல, பண்ணி பார்த்துக்கோ. தொங்கிடும் இல்லைனா ஸ்கின். ஓகே, பியூட்டி அரோமா 15 ட்ராப்ஸ் அதில் எல்லாம் 10 to 15 ட்ராப்ஸ் அதில் போட்டுட்டு ஃபேஸ் பேக் போட்டுனா இருக்குதுன்னு சொல்கிறல, ட்ரை ஆகுது, அது ஆகாது இனிமேல். ஆமாம், தோல் உரியிற மாதிரி நல்லாவே இல்லையா ஸ்கின்? கண்ணுக்கு மேலே ஏறுது வெள்ளை வெள்ளை தேம்பல் மாதிரி. வாரம் 3 முறை போடுங்க ஃபர்ஸ்ட் வீக். அதுக்கப்புறம் வாரம் 2 டைம்ஸ் போடுங்க. ஓகேவா? உங்கள் ஸ்கின்னை நீங்கள் தான் பார்த்துக்கணும். அந்த ட்ராப் மட்டும் எடுத்துக்கப்பா. நான் அதனால போடல நான் எதுவுமே. டே ஈவினிங் இப்போ கூட நாளைக்கு போகலான்னு நான் மடம் பிடிச்சி வந்தேன். நாளைக்கு இருக்க மாட்டாங்க மேடம். நான் எப்படி இருப்பேன்? நம்ம சண்டே நம்மளுக்கு லீவ் நல்ல
ஸ்டாஃபுங்களுக்கு லீவ் கொடுக்கணும்ல, அதுதான், வேற ஒன்றும் இல்லை. இது யூஸ் பண்ணிட்டு அந்த சீட்டெல்லாம் எரிச்சிடணும், இல்லைன்னா புதைச்சிடணும். ஏன்னா 23rd வச்சிருக்கேன், 22 to 23rd. பின்ன விட்டுருவேன் 2 வருஷம் பின்ன கழிச்சு. அப்படி இல்லை, ஒரு ப்ராடக்ட் நம்மளுக்கு ரிசல்ட் கொடுத்ததுன்னா அதை மெயின்டைன் பண்ணும். ஓகே மேம்.